அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஆரம்பம் நீங்கள் என்றால் முடிவு அந்த ஆண்டவன். அந்த மாதிரி சனி பெயர்ச்சியினுடைய பலனால், அதுவும் உங்களுடைய நட்சத்திராதிபதியான ராகு பகவானுடைய இருந்த வீட்டில் சனியும், சனி இருந்த வீட்டில் ராகு என இரண்டு கிரகங்களும் தன்னை பரிவர்த்தனை செய்து கொண்டு சனி பகவான் கர்மச்சனியாக மாறி உங்களுக்கு கொடுக்க போகும் கடைசி வாய்ப்பு பலன்களை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுடைய நட்சத்திராதிபதி திருவாதிரைக்கு ராகு பகவான். ராகு எங்கே இருக்கிறார்? மீன ராசியில் இருக்கிறார். 2025 ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இந்த 4 கிரக பயிற்சி நிச்சயம் நடக்குது. இதில் சனி பயிற்சி உங்களுடைய மிதனத்திற்கு 9ஆம் இடம் கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போகிறார். அதேபோல் மே மாதம் ராகு பகவான் மீன ராசியை விட்டு இடம்பெயர்ந்து கும்பராசிக்கு வரப்போகிறார். ராகு இருந்த வீட்டில் சனியும், சனி இருந்த வீட்டில் ராகு என இடம் மாறிக்கொள்கிறார்கள். இதில் என்னென்னா, உங்களுடைய நட்சத்திராதிபதி மீனை பார்க்க வேண்டிய விஷயம் தான். கர்மத்தில் இருந்து 10ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டுக்கு இடம் மாறுறார் உங்களுடைய நட்சத்திராதிபதி. அதே போல் சனி பகவான் 9லிருந்து 10க்கு மாறுறார். ஸோ பாக்கியமும் கர்மமும் இடம் மாறிக்கொள்கின்ற தருணத்தில் உங்களுக்கு அடுத்த 2.5 வருடத்திற்குள் கடைசி வாய்ப்பாக சனி பகவானும் ராகும் கொடுக்கக்கூடிய பலன் நிறைய. அதில் சனி பகவான் கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தையும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட பலனை சனி கொடுப்பார். என்ன கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வீடுன்றது தொழிலை குறிப்பது, வேலையை குறிப்பது. திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு ரொம்ப வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, நிரந்தரமான ஒரு போஸ்ட்டை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஹையர் பொசிஷன், உயர்தரப்பட்ட ஒரு பதவிக்காக, வேலைக்காக, அல்லது அரசாங்க தேர்வு எழுதி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பதவிக்கோ ஒரு போஸ்டிங்கோ பல வருடமாக முயற்சி பண்ண அந்த விஷயத்திற்கு இந்த 2.5 வருடங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு சக்ஸஸையும் கொடுக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு பதவி யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அரசாங்க வேலை முதல் அரசியல் பதவி வரை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போது சனி பயிற்சியின் மூலமாக. அதேபோல் நாள்பட்ட வியாதி, குடும்பத்தில் ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனை, மற்ற உறவுகளுக்கு, உங்களுக்கு அந்த வியாதியால் ஏகப்பட்ட மருத்துவ செலவு, உடல் வருத்தம், உடல் வலி, இதில் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளுடைய பிரச்சனை முடிவுக்கு வரும். மருத்துவ செலவு இனிமேல் இருக்காது. சரிங்களா? அதேபோல் பூர்வீக சொத்து, பரம்பரை தொழில், அல்லது அப்பா அம்மா பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு அடுத்த 2.5 வருடத்தில். மேலும் ராகு 9க்கு போகிறார். அப்போது நிச்சயமாக குடும்ப நிலை பதவி மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் புதிய உறவு கிடைக்கிறதுக்கும் உங்களுடைய தன்மை மாறுறதுக்கும், அதாவது தனிமரமாக நீங்கள் இருந்தீங்கன்னா கல்யாணம் முடித்து கணவன் மனைவியாக மாறுவீர்கள். சரிங்களா? குடும்பத்தில் ஒரு நபராக நீங்கள் உருவாகிடுவீங்க. இதுக்கு அடுத்தபடியாக சனியினுடைய பார்வை பலன் இருக்குது. சனிக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. அப்போ 3ஆம் பார்வையாக உங்களுடைய மிதனத்துக்கு 12ஆம் இடம் ரிஷபத்தை பார்க்குறார். விரைய செலவை பார்த்து அழிக்கிறார். சனி பார்க்கும் இடம் பால். இப்போ கண்டிப்பாக விரயம் செலவு அழியுது. நிச்சயம் செலவில்லாத ஒரு வருடம் அடுத்த 2.5 வருடம். அதுக்கடுத்து 7ஆம் பார்வையை கன்னியை பார்க்குறாரு. உங்களுடைய மிதனத்துக்கு அது 4ஆம் வீடு. படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சொத்து வாங்கிறது, விற்கிறது கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டுறதில் கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக 10ஆம் பார்வையாக உங்களுடைய மிதனத்துக்கு 7ஆம் இடம் தனுசை பார்க்குறாரு. வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கேரிங் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. நண்பர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருந்துங்க. மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டாம். எதிர்த்த உறவுகள் இனி இணக்கமாக பழகுவார்கள். அதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கக்கூடிய சனி பகவான் நிரந்தரமான ஒரு வேலை, நிம்மதியான ஒரு வருமானத்தை
லாபகரமான ஒரு தொழிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், 9ல் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு போய் அமர்றதுனால கண்டிப்பாக திருநாகேஸ்வரம் அல்லது திருப்பாம்புரம் போன்ற திருத்தலங்களுக்கு சென்றுவிட்டு வருவது அடுத்த 2½ வருடத்தில் நீங்கள் நினச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கும். அதை மட்டும் நீங்கள் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.